அந்த சட்டி செய்யற வீட்டுக்காரு பிள்ளைய பாரு, பைத்தியம் பிடிச்சுல அலையுது. அந்த பூஞ்சோலைக்கு விவரமான ஒரு பொட்டை புள்ள, பிறங்காத ஒரு ஆம்பளை புள்ள. ஆமா ஆமா, அந்த கிருஷ்ணய குழல் எடுத்து வாச்சா கறக்காத மாடு கூட கறக்குமா. ஆமா ஆமா, அவன் வாசிச்சா பொடலங்காய் கூட நீளமாகுமா. இருந்தாலும் இருக்கும்க்கா. மிதி மிதின்னு மிதிச்ச மண்ணு கூட எங்க சொன்ன அப்படி எட்டு பானை ஆகுது. பெத்த புள்ள ஒரு சொன்ன அப்படி ஏற்கிறானா? இவன் பாட்டுக்கு ஊதாங்குளம் ஊதிட்டு திரியிறான். ஊரில் வாரது போகிறது பூரா கிருஷ்ணன் கிரிக்கவனு பட்டம் கட்டிட்டு திரியிறாங்க. ஒரு பொட்டை பிள்ளைய பிறந்திருந்தா அடுப்பு ஊதி எனக்கு உதவியாக இருந்திருக்கும். என்னத்த செய்ய? இந்த மனுஷனுக்கு சீக்கு வந்து பாயில படுத்த நாள்ல இருந்து என் பொழப்பு உடஞ்ச மண்பானை மாதிரி ஆயிப்போச்சு. நீ ஏன் கவலைப்படுற? வயசுக்கு வந்த பிள்ளையும் வயசான காலத்துல ஒன்னையும் இந்த வேகாத வெயில்ல வாடி வதங்க விட்டு வேடிக்கை பார்க்கறேன்னு நினைக்கிறியா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரம் கையை உண்டி எந்திரிச்சிருவேன். கவலைப்படாதாயே, உங்களை கருவிட மாட்டேன். வருஷம் பூரா உழைச்ச மனுஷன் கொஞ்சம் அசந்து உக்காரட்டும்னு நினச்சேன். இப்படி சீக்கு வந்து என் மக பொன்மணிக்கு நாங்கள் சுமையாக இருப்போம்னு நினைக்கல. ஏம்மா, நான் என்ன உங்களை சுமையாவா நினைக்கிறேன்? என்ன சுமந்து உங்களை நான் சுமக்கக்கூடாதா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் இருக்கிற வரை கண்ணீர் விடக்கூடாது, கஷ்டமும் படக்கூடாது. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? அங்க என் பொண்ணு உங்க அம்மாலும் உனக்கு எனக்கும் சேர்ந்து உட்காந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்க. பெரியவர் கிருஷ்ணரு இவர் ஊதுறதான் உலகமே சுத்துதாக்க. இது எந்த தானே ஊதுவ? குடு, என்ன செய்யறேன் பாரு. வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. பொழுது போனா இதே வேலையா பாத்துக்கிட்டு இருக்க. வந்து ஊதுறா பாப்பா, ஊதுறா. பொழுது போனா இதே வேலையா பாத்துக்கிட்டு இருக்க. வந்து ஊதுறா பாப்பா, ஊதுறா, ஊது. இதை எரிச்சிட்டா உலகமே அழிஞ்சு போச்சாக்கும். இப்ப வாட்சி காட்டுறேன் பாருங்க. மா, அப்பாட்ட சொல்லுங்க, நான் ஊதாங்கல எடுத்து ஊத ஆரம்பிச்சேனா ஊர் சனை மட்டும் இல்ல, மாடு கண்ணு ஆடு கோழி அரச மரம் வேப்ப மரம் புங்க மரம் புளிய மரம் அத்தனையும் அசையாம நிற்கும். இவர் ஒரு ஊதாங்குழல எடுத்து எரிச்சிட்டாருன்னா நான் ஊதுறதை நிறுத்திடுவேனா? இப்பப்பா அம்மா, உன் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைம்மா, களவாணி பிள்ளை. நல்ல அப்பா நல்ல புள்ள. எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன் பார்த்தியா? சுருளி, பால் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு விருந்தாள் வர்றாங்க. சோழ மண்டல புகழ்
கல்லை மன்னன் கரகாட்ட கண்ணன் மானாட்ட புலியாட்ட ஒயிலாட்டம் மயிலாட்ட ராஜாராணி ஆட்டம் வேற ஆட்டத்துடன் சுந்தரி கீழவாசல் சுந்தரி நல்லாத்தே இருக்கு. கரகாட்ட கண்ண நீ ஆட்டத்துல அண்ணன் தான். ஆனா எங்க அண்ணன் தீச்சட்டி சிங்காரத்துக்கு முன்னாடி நீ லொல்ல கண்ண. ஏன் வாயால கூப்பிட மாட்டீங்களா? தவுளால தான் பேசும். தவிலவே தப்பு தப்பா அடிப்ப. இதுல மிருதங்க சக்கரவர்த்தி நினைப்பா உனக்கு? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மிருதங்க சக்கரவர்த்தி தான். என்னது சக்கர வைக்க போறியா? கிண்டலு. இப்ப நீ வாசிக்கிறதுக்கெல்லாம் நான் ஆட முடியாதுனே. நீ ஒண்ணு ஆட வேணாம், நான் சொல்றத மட்டும் கேளு. இப்போ உன் பிரச்சனை என்ன? சின்ன வயசுல உன்னை வளர்த்துக்கிட்டு வேணும். குச்சி வச்சு மூக்கு குத்தி விடாதானே. தொழில சுத்த வேணும். அந்த கீழவாசல் சுந்தரி போக்கே சரியில்லை. என்ன அப்படி என்னன்னே குறைய கண்டுபிட்ட? தம்பி, நான் தொழில தெய்வமா பாக்குறேன். அவ உன்னை அடையறதவே தொழிலா பாக்குறா. ஐயா குதிரைச்சாமி, ஆடுற கைகாலுக்கெல்லாம் சொகத்தை கொடு. நான் போற இடத்துக்கெல்லாம் வெற்றியை கொடு. அன்னை தப்புத்தாலும் கும்பிடுங்கண்ணே. அது எனக்கு தெரியும்னே. அத கண்டுக்கிறாத. என்னத்த? சரி சரி, இங்க வா. ஏன் சுந்தரி சித்தூருக்கு வந்தாலே சிரிச்சுக்கிறிய? என்னவா? அது என்னமோ தெரியலனே. சித்தூருக்கு வந்தாலே கரகம் புடிச்சுக்கிறது, மனசு மத்தாளம் போடுது. என்ன போடுது? மத்தாளம். மத்தளம். உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே கொன்னவாயா? கொன்னுடுவேன் கொன்ன. நல்லவாய்மா. ஏம்மா வாமா போலாம். இந்த ஊருக்கு இன்னும் ஒரு பாலம் போட மாட்டானோ, வானே போலாம். அம்மாடி வாமா போலாம். கரவோட்ட சேலக்காரி கரகத்தில கெட்டிக்காரி தழுக்கு மினுக்க பாரு தாளக்கட்டு நடைய பாரு தன்னை நன்னே நானே தன்னை தன்னை நன்னே நானே. அக்கா, அங்க ஆழம் அதிகம். பாவாடை நினைய போகுது, பார்த்து பார்த்து. காவேரியாத்த போல கலகலன்னு சிரிப்ப பாரு, காவேரியாத்த போல கலகலன்னு சிரிப்ப பாரு. கால் கொலுசு சத்தம் கேட்டு கவுந்து போச்சு ஏழவட்டமே. தன்னை நன்னே நானே தன்னை நன்னே நன்னே நானே. சந்தன மணக்கு சேல என்ன சாச்சு விட்டாலே, சந்தன மணக்கு சேல என்ன சாச்சு புட்டாலே. என்ன இப்படி துப்புறா? ஆத்து தண்ணிக்கு நீ தானப்பா ருசியே வந்திருக்கு. சார், வீட்டுல இருந்து ஒரு செம்பு எடுக்க மாட்டேனே. எதுக்கு? இப்ப கால்பட்ட தண்ணியை எடுத்து களையத்துல மொத்த வச்சு காலமெல்லாம் குடிக்கிட்டியா? புலவர் பெருமாள் மகனா நீ? அப்பா பேசுவப்பா நீ. முடிஞ்சு கூட்டத்தை கலைங்க. இங்க பார், அண்ணன் எத்தனை வருஷம் உங்ககிட்ட தவுள் வாச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பெருதுல இருக்கா? குறிப்பு, ஆட்டத்துடன் கீழவாசல் சுந்தரியின் சிறப்பு நடனம் உண்டு. அண்ணனுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? நெய் இப்ப என்னென்ன செய்ய சொல்ற? நம்ம செட்ல இருந்து அவளை நீக்கு.
ஏம்மா பூந்த வீட்டுக்கு போற மாதிரி அண்ணனோட நடந்து வர? எனக்கு என்ன கால்ல குதிரை மாட்டிருக்க? நான் வெறும் காலோட தானே போறேன். சரி வானே, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம். ஏமா சுந்தரி, எங்க ஊர் இளவட்டம் உனக்கு மன்றம் வைக்க போறாங்கம்மா. எலசுக மன்றம் வச்சா பெருசுக நீங்க கோயில் கட்டுங்க. அதானே? ஆமா. சரி வானே, நம்ம போய் வேலையை பார்ப்போம். வரேன் தங்கச்சி, போலாம். என்னம்மா சுந்தரி, என்ன மாமா? என் வயசுக்கு எத்தனையோ ஆட்டக்காரிய பார்த்திருக்கேன். உன் லட்சணம் எவகிட்டையும் வரலம்மா. எல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரும் மாமா. பானையெல்லாம் கெட்டியாவே இருக்கு. விலை என்ன சொல்றீங்க? போன தடவை என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அதே விலைதான். ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. இல்ல பொண்ணுமணி, போன தடவை யானை விலை சொன்னேன். இப்ப பானை விலைய பார்த்து சொல்லு. ஆமாம், நாங்கள் வெறும் மண்ணையா விற்கிறோம், பொன்னையில் விற்கிறோம். தங்கத்தை எப்படி செஞ்சு விற்கிறாங்களோ அதே மாதிரி தான் மண்ணை நாங்கள் சுட்டு விற்கிறோம். எங்களுக்கு மண்ணும் பொண்ணு ஒன்று தான். உன்கிட்ட போய் பேச முடியுமா? நீ தான் பேர்லயே பொண்ணை வச்ச பொண்ணாச்சே. இங்க வாரு பொன்மணி, சீக்கிரம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லு. உன்னைய பார்த்த உடனே பொண்ணு வயிறெல்லாம் வேணான்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவான். முதல்ல நீங்கள் பானையை வாங்கிட்டு போங்க, மாப்பிள்ளை பார்க்குறத நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடி ஆத்தா. பூஞ்சோல, உன் மக ரொம்ப தெளிவுதே. நேரமாச்சுல்ல தங்கச்சி. சுந்தரி, அட நாயனும். சுந்தரி, உன் மேல ஒரு கிறக்கமும் மயக்கமும் இருக்கிறது உண்மைதான். நடந்ததெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். அந்த கராட்ட கண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துறாத. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். அண்ணே, இந்த சுத்து வட்டாரத்துல ஏன் கூட ஜோடி சேர்ந்து ஆடுறதுக்கு இவ்வளவு தவிர வேற ஆளே இல்லைண்ணே. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடி பாட்டும் பகட்டும்? எங்க இப்ப பாடு. என்ன உனைய மாதிரி கொளருது. கொழுப்பு தானே. மன்னிச்சிருத்தா. உறங்க போனா எங்கம்மா உறங்க விடுற, தாட வைக்கிற. இருந்தாலும் மறக்கிறது கஷ்டம். மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறேன். அந்த கண்ணங்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாரத்தா. சரி சரி வந்து தொலை. நீ வருத்தப்படுறது வாசம் தானே. எனக்கு 100 பொம்பளை ரசிகமணி இருக்கிற மாதிரி அவளுக்கு 4 ஆம்பளை ரசிகமணி இருக்கத்தானே செய்வேன். தொழில அனுசரிச்சு போங்க. என்ன விடு கண்ணா, இந்த பிபிக்காரன் கூட தான் சுத்துறா. அவனுக்கு கொடுக்குற மரியாதையில பாதி மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ல. அங்க பாரு. அவன் பின்னால வர்றா, பிபிக்காரன் முன்னால வந்துட்டு இருக்கான். ஐயா, நான் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வரேன். வர்றதுக்கு முன்ன புண்ணு ஆகும். அவளை சமாளினை வரனை. இலே கரகா, உன்னைய சுத்துற சுந்தரிய என்னைய சுத்த வைக்கல. என் பேரு தவுள் இல்லடா. என்ன இந்த வேலை செய்யா? பாப்பா இல்ல எடுபடி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து படக்கிட்டு பாய போடுறா. பாப்பா நிக்குது இல்ல. ஏனே பெரியண்ணே, எங்க நம்ம முதலாளிய காணோம்னே? என்ன சொன்ன? பெரிய முதலாளிய காணோம்னு சொன்னேன் அண்ணே. இங்க வருமா, நீ வேணும்னு என்ன அண்ணன்னு சொல்லலாம். ஆனா நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிட முடியாதுமா. முடியவே முடியாதுமா. தங்கச்சின்னு கூப்பிடாட்டி என்ன? நான் உனக்கு தம்பி முறை தானே. என் பொண்டாட்டி உனக்கு கொழுந்தியா தானே வேணும். கொழுந்தியான்னு கூப்பிடு. ஏனா எப்படி சொல்றீங்க? வாடாண்டு கூப்பிடு, இல்ல போடாண்டு கூப்பிடு, நான் ஏண்டு கூப்பிடு, நரியேண்டு கூப்பிடு, உள்ள மாதிரின்னு கூப்பிடு, முடிச்ச விக்கிட்டு கூப்பிடு. ஆனா அண்ணன்னு மட்டும் சொல்லாதம்மா. அச்சச்சோ, முறை வேற. ரொம்ப வலிஞ்சிருச்சு. யோ பிபி, அவர் எங்க போறாருன்னு கேட்டா இவர் எங்கேயோ போய்க்கு இருக்காரு. நீயாவது சொல்லு. நான் சொல்றேன். கண்ணே உன்னைய பத்தியா கேட்டா, உன் பெருமையை பூரா நான் தான் சொன்னேன்.
கீழ வாசல் சுந்தரம் மட்டும் இல்லாட்டி நம்மளுக்கு கூட்டமும் கூடாது நோட்டும் தராதுன்னு. புளியே புளியே அண்ட புளியே 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 ஆகாச புளியே. நீதானே சொல்லிருப்ப கும்பகோணத்து குத்து விளக்கேன்னு. அப்படியே என்ன சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாதே. போடா. உங்க பஞ்சாயத்தெல்லாம் கிடக்கட்டும். எப்பதான் வருவாரு? திருநள்ளாருக்கு போயிருக்கேன் முன்பணம் வாங்குறதுக்கு. வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். வரட்டும் 2 நாள் இருந்து தங்கிட்டு வாய்க்கு ருசியா சமைச்சு ஆக்கி போட்டு போறேன். ஐயோ அவன் வர்றதுக்கு 2-3 வாரம் ஆகுமா? சுந்தரி தங்கச்சி 3 நாள் ஆடி இருக்கலாம். காசு வாங்காம இங்க இருந்து போகக்கூடாது தங்கச்சி. கரெக்டா சொன்னடா. ஐயோ இவ இன்னும் 2-3 நாள் இங்க தங்கியிருந்தா என்னென்ன கூத்து நடக்க போகுதோ.